எல்லோருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இந்த 2 நாட்கள், நாளைக்கும் மறுநாளும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது நம்ம நாட்டில். ஆனால் அந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஒழுங்காக நடக்குதா இல்லையாங்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனை. அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் வேணும். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல அறிவு உள்ள சார்ந்த விஷயத்தை கொடுக்கணும். இந்த அறிவு சார்ந்த இதை ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எவால்வ் பண்ணது இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன். அவங்க த்ரூ ஸ்பெஷல் கமிட்டிஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் எவால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ஸை இந்தியாவில் வி ஆர் ஃபாலோயிங். அதுக்கு தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேட்ஸ் இந்தியான்னு சொல்லி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் பிரசிடென்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேட்ஸ் இந்தியா. எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. இப்போ நாங்கள் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இந்தியாவில் உள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறோம். அவங்களெல்லாம் சர்டிஃபை பண்ணுறோம். சர்டிஃபை பண்ணுறதுல 29 பராமீட்டர்ஸ் இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட் பராமீட்டர்ஸ். ஸ்ட்ராட்டஜி, லீடர்ஷிப், அவங்களுடைய பிஹேவியர், அப்படி ஒவ்வொரு இதையும் பார்த்து தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறது. இந்த சர்டிஃபிகேட்டில் 4 லேயர் இருக்குது. முதல்ல இந்த இன்ஜினியரிங் முடித்தவங்களோ அல்லது ஏதாவது டிகிரி முடித்தவங்களோ முதல்ல வரும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் D லெவல் கீழே. அது இட்ஸ் எஜுகேஷன். நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள இன்டர்வியூ பண்ணி அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். 2வது லெவல் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க ஒவ்வொரு நாள் இந்த ரோல் பிளே, ப்ராஜெக்டுடைய ரிவ்யூ, இதெல்லாம் டீட்டெயிலாக பண்ணி அவங்கள ஒரு லெவலுக்கு அவங்களை கொண்டு வர்றதுக்கு வேண்டி C லெவல். அதுக்கு மேலே 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா B. நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, CEO ஆகியிருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் A லெவல். இப்படி 4 ஸ்டேஜில் கொடுக்குறோம். இந்த 4 ஸ்டேஜில் உள்ள ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனும் என்ன ப்ரொசீஜர், என்னதை ஃபாலோ பண்ணணும், எப்படி கொடுக்கணுங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வேர்ல்டு லெவல்ல இருந்து உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு வருவாங்க. அதுதான் இந்த IPMA வேர்ல்டு லெவலில் பார்த்து எப்படி எல்லா ப்ராஜெக்ட்ஸும் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், பண்ணி எப்படி நம்ம உள்ள எல்லா டெவலப்மெண்ட்டையும் நம்ம எல்லா நேரத்துலையும் நல்லதாட்டு ப்ராஜெக்ட் நடக்கணும் அப்படியதான் இந்த IPMA-யோட எய்ம். வி ஆர் இம்ப்ளிமெண்டிங். நாங்கள் இந்தியாவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடியது PMA இந்தியா. இதுதான் எங்களுடைய டாஸ்க், மெயின் டாஸ்க். இப்போ இதை எல்லாத்துக்கும் தெரிவிக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் நாங்கள் இந்த 2 நாள் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் குளோபல் ப்ராஜெக்ட் ப்ரொஃபஷனல் ஃபோரம். அப்படி என்னன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்ல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த தாக்கத்தினால எப்படி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம கொண்டு போக முடியும், எப்படி ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும், இந்த AI எப்படி நம்ம எனேபிள் பண்ணலாம் அப்படியதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இது ஒரு டாபிக். 2வது டாபிக் இந்த எமர்ஜிங், இப்போ இருக்கக்கூடிய இந்த யங் பீப்புள், இந்த எமர்ஜிங் பீப்புளில் அவங்களோட விஷனே வேற. அப்போ நம்ம அதுக்கு தகுந்தவாறு இன்னோவேட், புதுசாக நிறைய கண்டுபிடிச்சு எப்படி நம்ம அவங்கள டெவலப் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அல்லது அவங்களுடைய லீடர்ஷிப்புக்கு எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படியதை நம்ம பார்க்குறோம். இது 2வது எய்ம். 3வது எய்ம் கிளைமேட் சேஞ்ச். இன்னைக்கு ரொம்ப பெரிய நமக்கு தாக்கம் கிளைமேட் சேஞ்ச். எல்லாத்துக்குமே ப்ராப்ளம், உலகம் முழுவதுமே ப்ராப்ளம் கிளைமேட் சேஞ்ச்னால. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அதை சால்வ் பண்ணதுக்கு நெட் ஜீரோ கார்பன் சொல்லிட்டு ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். உலகம் முழுவதும் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அதை சால்வ் பண்ணதுக்கு நெட் ஜீரோ கார்பன் சொல்லிட்டு ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். உலகம் முழுவதும் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இந்த உலகம் முழுவதும் உள்ள ப்ராஜெக்ட்ஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா IPMA-ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம புது ஐடியாவை கொண்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நல்லா பண்ணுறதுக்கு எப்படி டெவலப் பண்ணலாம், நம்மளை ஹவு வி கேன் ப்ரிப்பேர் அவர் செல்ஸ் உங்களுடையது தான். அதுக்கு உள்ள செக்ஷன் வச்சுருக்கோம். இப்படி இந்த 3 ஆஸ்பெக்டும் இன்னைக்கு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. AI, இன்னோவேஷன், சஸ்டைனபிலிட்டி. இப்போ இந்த 3ஐயும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி தரவா எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணணும். அதனால வேர்ல்டு லெவலில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. அவங்க எக்ஸ்பர்ட் வச்சு நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். இதுதான் நெக்ஸ்ட் 2 days ப்ரோக்ராம். இது மகாபலிபுரத்தில்
Radisson Blue Hotel we have arranged.